முதல்வரின் முகவரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள் இன்னைக்கு இந்தியா மட்டுமல்லாமல் உலகமே வியந்து பார்க்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கிராஸ் ரூட் லெவலில் செய்யக்கூடிய மக்களுக்கான திட்டங்கள். அதாவது அடிப்படையில் மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கக்கூடிய அரசாங்கமாக தமிழ்நாடு அரசாங்கம் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட முதலமைச்சராக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விளங்கிட்டு இருக்காங்க. அதன் காரணமாக தான் மக்களுக்கு என்ன தேவையோ அதற்குரிய திட்டங்கள் இங்கு அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருது. அந்த ஒரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா, மக்களுக்கு தேவையானதை போய் பார்த்து மாவட்ட நிர்வாகங்கள் செய்து தர வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல தான் உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்ற ஒரு மகத்தான திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் மூலமா பார்த்தோம் அப்படின்னா, அந்தந்த மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் நேரடியாக அந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளுக்கு சென்று அந்த ஊரில் என்ன மாதிரியான தேவை இருக்கு, அந்த ஊர் மக்களுக்கு என்ன கோரிக்கைகள் இருக்கு, அப்போ என்ன மாதிரியான கட்டமைப்பு வசதிகள்லாம் மேம்படுத்தப்பட வேண்டியது இருக்கு அப்படின்றத நேரில் ஆய்வு செய்து அந்த மக்களுக்கு அதற்குரிய திட்டங்களை அவர்கள் செய்து கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட உங்களை தேடி உங்கள் ஊரில் இந்த திட்டம் மூலமா செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தன்னோட மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்து மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்து அந்தந்த ஊர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில இதை பத்தி தான் நாம பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக செங்கல்பட்டு மாவட்டத்திற்குட்பட்ட வெள்ளப்புதூர் அப்படின்ற ஊராட்சியில மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு மக்களை சந்தித்து அந்த மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கேட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுடன் உரையாடி இருக்காங்க. தொடர்ந்து பார்க்கலாம். இங்கு வெள்ளப்புதூர் கிராமத்தில் இங்கு நடைபெற இருக்கும் மக்கள் தொடர்பு முகாமிற்கு வருகை தந்திருக்கும் முக்கிய செங்கல்பட்டு மாவட்ட அரசு உயர் அலுவலர்களே, இந்த முகாமில் பங்கேற்க வந்திருக்கும் அனைத்து கிராம மக்களே, உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாஸ் கான்டாக்ட் ப்ரோக்ராம், அதாவது மக்கள் தொடர்பு முகாம் என்பது மாவட்ட நிர்வாகம் நேரடியாக அனைத்து அரசு உயர் அலுவலர்களும் வந்து ஒரே கிராமத்தில் மாதம் ஒரு முறை ஒரு தாலுக்காவில் வந்து ஒரு இடத்துக்கு வந்து சென்று அங்கு வழங்கப்பெறும் மனுக்கள் மீது வந்து என்னென்ன மாதிரி வந்து பிரச்சனைகள் இருக்கின்றன, சில கிராமங்களில் என்னென்ன மாதிரி வந்து பிரச்சனைகள் வந்து அந்தந்த வட்டங்கள் வந்து இருக்கின்றன என்று அலசி ஆராய்ந்து அதற்கு ஒரு சில மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காண முடியுமெனில் அதற்கு தீர்வு வழங்கி, வேறு சில விஷயங்களை வந்து என்னென்ன மாதிரி வந்து முடிவுகள் எட்ட முடியுமோ அதையும் வந்து வழங்கி, இந்த மாதிரி வந்து மாவட்டத்தில் வெவ்வேறு இடங்களில் உள்ள பிரச்சனைகளை வந்து கலைந்து அதற்கு தீர்வு காணும் வழிவகையாக இந்த திட்டம் வந்து அரசு செயல்படுத்தி வருகின்றது. இந்த திட்டம் நமது மாவட்டத்தில் தவறாமல் மாதம் ஒரு முறை அனைத்து வட்டங்களிலுமே சுழற்சி முறையில் வெவ்வேறு வட்டங்களில் வந்து ஆரம்பத்திலிருந்தே நடைபெற்று கொண்டு வருகின்றது. இதே வட்டத்தில் சுமார் 8-9 மாதங்களுக்கு முன்னர் மதுராந்தகம் வட்டத்திலேயே 8-9 மாதங்களுக்கு முன்னர் வேறொரு கிராமத்தில் நாங்கள் மாஸ் தொடர்பு திட்டம், இந்த மாஸ் கான்டாக்ட் ப்ரோக்ராம் வந்து நடத்தினோம். அந்த திட்டத்திலே வந்து பல மனுக்கள்லாம் வந்து வந்திருந்தது. அந்த மனுக்கள் மீது என்னென்ன தீர்வு காணப்பட்டுள்ளது என்று மிக அடிக்கடி வந்து நாங்கள் வந்து விசாரித்து ஒரு ரிவ்யூ மீட்டிங்லாம் நடத்துவோம். அதில் வந்து எவ்வளோ வந்து மனுக்கள் வந்து வந்திருக்கு, எவ்வளோ வந்து தீர்வு காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் இன்றைக்கு இந்த வெள்ளப்புதூர் கிராமத்தில் நான் இந்த திட்டத்தில் வந்து வருகைகள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் நான் வெள்ளப்புதூர் கிராமத்தை பற்றி நிறையா வந்து நான் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி வெள்ளப்புதூரில் வந்து ரொம்ப சிறப்பாக நிர்வாகம் வந்து நடைபெற்று வருகின்றது என்று முன்னாடி வந்து பலர் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது அவார்ட் வின்னிங் பஞ்சாயத்து வெள்ளப்புதூர் முன்னாடி வந்து பல இந்த நீர் மேலாண்மை
அப்புறம் வந்து இந்த பஞ்சாயத்து நிர்வாகம், அதுலலாம் வந்து பல அவார்ட்ஸ் வந்து முன்னாடி வந்து வெள்ளப்புதூர் கிராம பஞ்சாயத்து வந்து வாங்கியிருக்கீங்க. ஏன்னா சிறப்பாக வந்து பல திட்டங்களை வந்து செயல்படுத்திருக்கீங்க. அதனால தான் வந்து இந்த அவார்டெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு கிராமத்துலையுமே வந்து நம்ம இதனால தான் வந்து ஒரு நல்ல ஒரு பஞ்சாயத்து தலைவர், துணைத் தலைவர் அவங்கெல்லாம் வந்து நம்ம வந்து எலெக்ஷன் முறையில் வந்து நம்ம எலெக்ஷன் நடத்தி நம்ம வந்து தேர்வு செய்கிறோம். ஏன்னா அந்தந்த கிராமத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் இருக்கும் பொழுது அங்கங்கே என்ன தீர்வு காண முடியுமோ, அங்கங்கே வந்து என்னென்ன மாதிரி வந்து சிறப்பான திட்டங்களை வந்து செயல்படுத்த முடியுமோ, ஒரு ஒரு தன் முனைப்போட, ஒரு இன்ட்ரெஸ்டோட, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த ஒரு இன்ட்ரெஸ்டோட வந்து எடுத்து, அதாவது அரசு திட்டங்கள் பல இருக்கின்றன. 100 நாள் வேலை திட்டம் இருக்கு, இந்த மாதிரி வந்து சாலை போடும் திட்டங்கள் இருக்கு, அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்கள் இருக்கு ஊராட்சி துறையில. ஆனா அதையும் போக, அதுக்கும் மேலாக ஒரு சில சுய இன்ட்ரெஸ்ட்ல வந்து நம்ம வந்து இன்னும் 2 3 வேலைகள் வந்து எப்படி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது எண்ணத்துல ஒரு சில பஞ்சாயத்துகள் வந்து நம்ம மாவட்டத்திலையும் வந்து நல்லா சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. அதில் முதன்மையாக வெள்ளப்புதூர் ஊராட்சி திகழ்வதில் நான் மிக்க பெருமை அடைகின்றேன். இன்றும் இந்த வேலையெல்லாம் வந்து சிறப்பாக செய்யணும். அதற்கு உண்டான பெருமை நமது உங்கள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளை சேரும். பஞ்சாயத்து தலைவர், துணைத் தலைவர் அவர்கள் இன்னும் மென்மேலும் பல வேலைகளை வந்து எடுத்து இன்னும் மேலும் வந்து பல சமூகத்திற்கு பயனுள்ளதாக பல திட்டங்களை வந்து செயல்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்த வெவ்வேறு மனுக்கள் வந்து நீங்கள் வழங்க இருக்கின்றீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வெவ்வேறு நலத்திட்ட உதவிகளையும் நாங்கள் இந்த திட்டத்தில் இந்த முகாமில் வந்து வழங்க இருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இலவச வீட்டுமனை பட்டா 5 நபர்களுக்கு சுமார் 4 லட்சம் மதிப்பீட்டில் வழங்க இருக்கின்றது. தோட்டக்கலைத்துறை மூலமாக பழச்செடிகள் தொகுப்பு மற்றும் அங்கக வேளாண்மை அந்த திட்டத்தின் மூலமாக 3 பயனாளிகளுக்கு சுமார் 1 லட்சம் மதிப்பீட்டில் வந்து நலத்திட்ட உதவிகள். கூட்டுறவுத்துறை மூலமாக பயிர்க்கடன் 10 நபர்களுக்கு சுமார் 4 லட்சம் மதிப்பீட்டில். மகளிர் சுய உதவிக்குழு கடன் 2 நபர்களுக்கு சுமார் 10 லட்சம் மதிப்பீட்டில் வந்து வழங்கப்பட இருக்கின்றது. ஆக ஒட்டுமொத்தமாக ஒரு 53 நபர்களுக்கு, அதாவது ஊட்டச்சத்தும் வந்து ஊட்டச்சத்து பெற்றவங்களும் 7 பேருக்கு வந்து 14,000 ரூபாய் மதிப்பீட்டில் வந்து வழங்கப்பட இருக்கின்றது. 53 நபர்களுக்கு சுமார் 53 + 7, அதாவது ஊட்டச்சத்து பெட்டகம் சேர்ந்து 60 பயனாளிகளுக்கு 25 லட்சம் மதிப்பீட்டில் வந்து இன்றைக்கு நலத்திட்ட உதவிகள் இந்த கிராமத்தில் வந்து வழங்கப் போகிறோம். ஆகவே மிக சிறப்பாக இந்த திட்டம் வந்து செயல்படுத்தி வருகின்றோம். இந்த கிராமத்தில் இந்த மேலும் பல மக்கள் வந்து பயனடைய வேண்டும். மேலும் பல திட்டங்களை வந்து நம்ம சிறப்பாக வந்து செயல்படுத்த வேண்டும். அதற்கு இந்த என்ன பிரச்சனைகள் இருக்கின்றதோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு மனுவாக வந்து நீங்கள் கொடுத்துருங்க. அந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் என்று நான் உறுதி எடுத்துக்கொண்டு உங்கள் அனைவரையும் இன்றைக்கு நேரில் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து வைப்பனைப்புதூர்லேருந்து இங்கே வளையப்புத்தூர் ஊருக்கு நேற்று ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் சொன்னார் இங்கே ஏற்கனவே ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு பண்ணி 1.5 வருஷம் ஆகுதுங்கண்ணா. ரொம்ப நாளாக ரேஷன் கார்டு வரல. நாங்களும் சில இதில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். வீட்டு அத்தியாவசிய பொருளுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனால் நேற்று தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இதுமாரி வந்து வளையப்புத்தூர்லேருந்து முகாம் நடக்குது, அங்கே போயிட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் சரி இன்றைக்கி வந்தோம். இன்றைக்கி கலெக்டர் மூலிமா எங்களுக்கு ரொம்ப நாளுக்கு 1.5 வருஷம் கழித்து இன்றைக்கி தான் எங்களுக்கு ரேஷன் கார்டு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் ரொம்ப நாள் கழித்து அப்ளை பண்ணோம். ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் அங்கங்கே மனு கொடுத்தோம், ஒன்றும் கிடைக்கல. வளையப்புத்தூர்ன்ற ஊரில் வந்து தரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் நாங்கள் இங்கே வந்து கலெக்டர் மூலிமா இங்கே வந்து ரேஷன் கார்டு இன்றைக்கி வாங்கியிருக்கோம். செங்கல்பட்டு மாவட்டம் கரிகிலி பஞ்சாயத்துலேருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து சுய உதவி குழு நாங்கள் ரன் பண்ணின்னு இருக்கோம். மகளிர் குழு சேர்ந்து 10 பேருக்கா. எங்களோட குழுவில் வந்து லோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேடந்தாங்கல் கூட்டுறவு மூலிமா நாங்கள் அதில் தான் குழு அக்கௌண்ட் வச்சுருக்கோம். அவங்கக்கிட்ட லோன் கேட்டால் எங்களுக்கு லோன் கொடுத்தாங்க. அதை வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு வாங்க சொல்லியிருந்தாங்க. எங்கள் குரூப்புக்கு வந்து 5 லட்ச ரூபா லோன் கொடுத்துருக்காருங்க சார். இந்த 5 லட்ச ரூபா வச்சு நாங்கள் 10 பேராக சேர்ந்து எங்களோட தேவை என்னமோ எங்களோட வளர்ச்சிக்காக நாங்கள் பயன்படுத்த போகிறோம்.
இது மூலிமா ஒரு சின்னதாக ஒரு சிறு தொழில் இந்த மாதிரி டெய்லரிங்கு அப்படி எதனா இல்லை மளிகை பொருட்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ண போகிறோம் சார். அதை பண்ணுறதுக்கு வழிவகுத்த மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி சார். 55 kgs இருக்கா இப்போது 55.5 kg வரவுன்னா ஆரம்பத்தில் இருந்ததா லைக் ஸ்டாக்கா? ஓ, ஒரு மூட்டை சொச்சம் இருக்குன்னா எப்படி நீங்கள் பராமரிக்கிறீங்க? அது டேமேஜ் ஆகிடக்கூடாதுல்ல? மூட்டை வந்து ஓப்பன் பண்ணிங்களா? 55 kg இல்லை சார், ஒரு மூட்டை 50 kg, அதனால ஒரு மூட்டை ஃபுல்லாக இருக்கும். இந்த 17, 5, 20 அப்புறம் எப்படி 50 kgsனா ஒரு மூட்டை 50 kg தானே? அப்புறம் எப்படி 5 kgs 55 kgs? அலாட்மெண்ட் இந்த இதுக்கு போட்டுட்டு இருக்காங்கல்ல சார். இப்போ இந்த மீதி 5 kg எப்படி எங்கே வச்சுருக்காங்க? தனியாக ஒரு மூட்டை தனியாக இந்த 23 சேர்ந்து தான் சார் இருக்கும். பேலன்ஸ் வந்து தனியாக வச்சுருக்கீங்க சார். பார்ப்போம். 55 kg எனக்கு வெயிட் பண்ணி காமிங்க. இது அந்த ஏஏஒய், அதாவது அந்த அந்தியோதயா யோஜனா அட்டைக்காரருக்கு கொடுக்குறதா இல்லை வந்து நார்மல் அட்டைக்காரங்களுக்கு கொடுக்குறதா? அப்போனா உங்களுக்கு 55 + 17, அதாவது 62, 72 இருக்கணும். 73, அதான் 72, 73 போடுங்க, வெயிட் போடுங்க. இதில் எவ்வளோ? 23. ஓகே, அப்புறம் மீதி அதையும் போடணும் இல்லையா? அது 50 kg வருதா? ஸோ அது 50 kg இருக்குன்னு சொல்கிறீங்க. அது டேமேஜ் ஆகக்கூடாது, இப்போ திறந்து தானே இருக்குது. அது ஓகே, பட் நீங்கள் கீழே ஸ்டோர் பண்ணுறீங்க. கீழே ஸ்டோர் பண்ணால் எப்படி ஏதாவது வந்து எறும்புலாம் வரதான் செய்யும். மழை தண்ணி எதுவும் வந்து வந்துடக்கூடாது. இப்போ மழைக்காலம் கிடையாது, பட் ஆனாலும் ஏதாவது தண்ணி ஏதாவது வந்து வீட்டில் வந்து சக்கரை கீழே வச்சாலுக்கு வீட்டிலேயே வந்து சக்கரை கீழே வைக்க மாட்டாங்க. ரேஷன் ஷாப்பில் வந்து சக்கரை கீழே வச்சிங்கன்னா அது இவ்வளோ 55 kg வச்சிங்கன்னா எப்படி டேமேஜ் ஆகாமல் இருக்கும்? அதெல்லாம் டேமேஜ் ஆகாது சார். நீங்கள் கீழே வைக்கக்கூடாது, நீங்கள் வந்து மேலே எங்கேயா ஸ்டோர் பண்ணுவீங்க, அப்படி அந்த டேபிள் மேலே வைங்க, நல்லா கட்டி வைங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, உங்களை தேடி உங்கள் ஊரில் இந்த ஒரு திட்டத்தின் மூலமா மாவட்ட ஆட்சியருடைய கள ஆய்வு அச்சரப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருந்தது. அச்சரப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு இடங்கள்ல சாலைகள் மேம்படுத்தப்பட்டு வருது. எந்தெந்த பகுதிகளெல்லாம் சாலைகள் தேவை இருக்கு அப்படின்றத கேட்டு மக்களுக்கு அதனை தீர்த்து வைக்கும் வண்ணம் முன்னெடுப்புகளை மாவட்ட ஆட்சியர் எடுத்தாங்க. இப்படி செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மக்களை சந்தித்து அவர்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்றத உங்களை தேடி உங்கள் ஊரில் இந்த திட்டம் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. குடிநீர் வசதி குறித்தும் ஆய்வு செஞ்சாங்க. இதற்காக குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஆய்வு நடைபெற்றது. ஒவ்வொரு பகுதிகளுக்கும் குடிநீர் சரியாக போய் சேர்கிறதா, குடிநீர் இணைப்புல ஏதேனும் பழுது இருக்கிறதா, அப்போ மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான குடிநீர் கிடைக்கிறதா, இந்த மாதிரியான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, கூட்டுறவுத்துறை மூலமா தயாரிக்கப்படக்கூடிய பொருட்கள், மதுரம் அப்படின்ற பெயர்ல தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களினுடைய தரம், பொருட்களினுடைய இருப்பு, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களையும் அந்த இடத்திற்கே சென்று மாவட்ட ஆட்சியர் ஆய்வு பண்ணாங்க. அதையும் இப்போது பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் மதுராந்தகம் நகராட்சிக்குட்பட்ட கூட்டுறவு மற்றும் நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சேமிப்பு கிடங்குன பார்வையிட்டு ஆய்வு பண்ணாங்க. அப்போ அந்த சேமிப்பு கிடங்குல இருக்கக்கூடிய பொருட்களினுடைய இருப்பு எந்த அளவு தேவையாக இருக்கிறது, அதனுடைய தரம், இப்படி அனைத்து விதமான ஆய்வுகளையும் மாவட்ட ஆட்சியர் செஞ்சாங்க. பார்க்கலாம்.
அடுத்ததாக மதுராந்தகம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டாங்க. மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டதோடு அவர்களுக்கு தேவையானவற்றை உடனடியாக செய்து தருவதாக தான் தமிழ்நாடு அரசாங்கம் செயல்பட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா கோரிக்கை மனு அளித்த மக்களுக்கு அவர்களுக்கு தேவையானவற்றை மாவட்ட ஆட்சியர் செய்து கொடுப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்திலும் திராவிட மாடல் ஆட்சிக்கான அடையாளமா பார்க்கப்படுகிறது இதுதான் மக்களுடைய குரல். அதாவது இன்னைக்கு மக்கள் நிறைவோட பேசுறாங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. மீண்டும் ஒரு முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.